சுற்றுலா தொன்மை காலத்தில் தொடங்கியது. அப்போது எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், ரோமானியர்கள் அனைவரும் மதம் சார்ந்த விழாக்கள், வர்த்தகம் மற்றும் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக பயணம் செய்தனர். 19ஆம் நூற்றாண்டில் ரயில்வே மற்றும் நீராவி கப்பல்கள் போன்ற போக்குவரத்து கழகங்கள் பயணத்தை எளிமையாக்கியது. இந்த காலகட்டத்தில் தாமஸ் குக் எனப்படும் மாடர்ன் சுற்றுலாவின் தந்தை உருவானார். 1841 அவர் இங்கிலாந்தில் முதல் சுற்றுலாவை ஒருங்கிணைத்தார். 2ஆம் உலகப் போருக்கு பின் வணிக விமான போக்குவரத்து மத்திய வர்க்கத்துக்கு தகுந்தவாறு மாறியது. இது சுற்றுலாவுக்கு உத்வேகம் அளித்தது. 1950 மற்றும் 1960களில் மக்கள் பொழுதுபோக்கிற்கு பயணம் செய்ய தொடங்கினார்கள். அது சுற்றுலாத்துறைக்கு பொற்காலமாக மாறியது. 1990 மற்றும் 2000களில் இணையம் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. தற்போதைய காலகட்டத்தில் மக்கள் தாங்களாகவே பயணங்கள் முன்பதிவு செய்வதற்கும், விமர்சனங்களை ஒப்பிடுவதற்கும் மற்றும் புதிய இடங்களை ஆராய்வதற்கும் என பல கோணங்களில் இணையம் பெருகி நிற்கிறது. 2024ஆம் ஆண்டு திரு தங்கராசு தன் தொழில் வளர்ச்சிக்காக இணைய வளர்ச்சியின் உதவியால் இந்த தொழிலை தொடங்கி இதற்கு டெல்டா ஹாலிடேஸ் என பெயரிட்டார். நாமக்கல்லில் முட்டை மற்றும் லாரி பாடி பில்டிங் தொழில்கள் பெரிதளவில் ஓங்கி இருப்பினும் டெல்டா ஹாலிடேஸ் என்ற சுற்றுலா நிறுவனத்தை அமைத்தார். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என அனைத்து இணையதளங்களிலும் விளம்பரங்களை பரப்பி டெல்டா ஹாலிடேஸ் நிறுவனத்தின் பெயரை தமிழ்நாடு முழுவதும் பரப்பினார். தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் இருந்து தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், பாலி, வியட்நாம், யூரோப் போன்ற நாடுகளுக்கு எங்களின் மூலம் சுற்றுலா பயணம் சென்று மிகவும் மகிழ்ச்சியாக திரும்புகிறார்கள். டெல்டா ஹாலிடேஸ் ஒரு வருடமாக அதன் பயணத்தை தொடங்கி பல மகிழ்ச்சிகரமான பயணிகளின் புன்னகையை பரப்பியுள்ளது. எங்கள் குழுவின் கடின உழைப்பின் மூலம் உங்கள் பயணம் சிறக்க செயல்படுவோம். டெல்டா ஹாலிடேஸ் ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ.